தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7/7/2016 வியாழக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 8:11 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நம்முடைய உடம்பிலே ஏதாவது ஒரு உலோகம் இருக்க வேண்டும். தங்கம்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. தங்கம் அணிய முடியாதவர்கள் வெள்ளியிலே போட்டுக் கொள்ளலாம், இல்லையில் காப்பரிலே கூட கைவளையங்கள் போட்டுக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு உலோகம் இருந்தால்தான் தீய சக்திகளை வெளியேற்றி தூய சக்திகளை உள்ளுக்குள்ளே இழுக்கும். பொதுவா தங்கம் எதுக்கு போட்டுக்கிறோம் அப்படின்னா, துருப்பிடிக்காத உலோகம் தங்கம். ஆகையினாலே தான் தங்கம் நம் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி அட்சய திருதியிலே எல்லோரும் தங்கம் வாங்குகிறார்கள். அப்படிப்பட்ட தங்கத்திலே நகை செய்து மோதிரம், காப்பு, சங்கிலி இதெல்லாம் அணிந்து கொள்கிறார்கள். இவற்றுடைய உபயோகங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும். பொதுவாக நம்முடைய கழுத்திலே சங்கு பகுதி என்று இருக்கிறது. அதிலே அந்த சங்கிலி என்று சொல்லி அந்த நாம் கழுத்திலே அணிந்து கொள்கிற ஆபரணம் இருக்கிறது. சங்கில் அது படுகின்ற பொழுது கிளி ஏற்படுத்துவதனாலே சங்கிலி என்று சொல்லி இருக்கலாம். அதே நேரத்தில் காப்பு, அதுதான் நம்மை காப்பது. பெண்கள் காப்பு என்று அணிகிறார்கள், ஆண்கள் காப்பலிலும் அணிகிறார்கள். அதிலே கையிலே வளையம் செய்து அவர்கள் அந்த யானை வால்முடியில் கூட செய்தெல்லாம் அணிந்து கொள்கிறார்கள், பிரேஸ்லெட் என்றெல்லாம். இது எதற்கு செய்வது என்றால், ஒரு வளையம் இருந்தால் அது நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் என்பதனாலே. அதே போல மூக்கு குத்திக் கொள்ளுதல், காது குத்திக் கொள்ளுதல் எல்லாம் அந்த ஆபரணங்கள் சூடுவதற்கு என்ற அல்ல, அக்குபஞ்சர் முறை. காதிலே காது குத்துவது எதற்காக என்றால், அங்கே 200க்கும் மேற்பட்ட நரம்புகள் இருக்கின்றன. அதிலே அந்த நடு நரம்பு பார்த்து நாம் குத்துகின்ற பொழுது அவருடைய உடல் ஆரோக்கியம் படுகிறது, மூளை வளர்ச்சி அடைகின்றது, ரத்த ஓட்டம் சீராகிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டறிந்திருக்கிறது. பெண்களும் மூக்கு குத்திக் கொள்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னோர்கள் அல்லது தமிழ் மரபு ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை கடைபிடித்தார்கள். கல்யாணம் ஆன பெண்கள் ஆவதற்கு 3 நாட்கள் முன்னதாக நல்ல நேரம் பார்த்து காலிலே மிஞ்சி என்று செட்டிநாட்டு பகுதியிலே அணிந்து விடுவார்கள். அதற்கு மெட்டி என்றும் சொல்வார்கள். 3 அல்லது 5 வெள்ளியிலே ஒரு மோதிரம் போல, அதாவது வளையமாக இருக்கும், கீழே உள்ள காலில் உள்ள பெருவிரலுக்கு அடுத்த விரலிலே அதை அணிந்து விடுவார்கள். அதுக்கு ஒரு ஐதீகம் வைத்து அதற்கு ஒரு முறை சடங்கு என்றெல்லாம் வைத்து அணிவார்கள். இது எதற்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 2வது விரலிலே மெட்டி அணிகின்ற பொழுது அவர்களுக்கு உணர்ச்சி நரம்புகள் தூண்டப்படுகின்றன. ஏனென்றால் மறுநாள் விவாகம் வரப்போகிறது. கணவனோடு அவர்கள் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே அவர்கள் உணர்ச்சியற்ற இடமாக இருக்கக்கூடாது. அந்த காலில் இருக்கிற விரலில் பெருவிரலுக்கு அடுத்த விரலிலே போடக்கூடிய அந்த மெட்டியின் வாயிலாக அவர்களுக்கு உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றன, உணர்ச்சி நரம்புகள் வேலை செய்ய தொடங்குகின்றன. ஆகையினாலே அப்படி ஒரு ஆபரணத்தை கண்டறிந்தார்கள். அதற்கு பின்னாலே அவர்கள் அணிகின்ற ஒவ்வொரு அங்கங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. தலையிலே இருக்கக்கூடிய ஒரு சிட்டி இருக்கிற தலைச்சிட்டி, அதற்கு பின்னாலே காதிலே பெண்கள் தோடு அணிந்தார்கள். இப்பொழுதெல்லாம் ஆண்களும் காதிலே தோடு அணிந்து கொள்கின்றார்கள். தோடுடைய செவியன் என்று சிவபெருமானை கூட வர்ணிப்பது வழக்கம். எங்கள் ஊரிலே இடிதாங்கி வீடு என்று ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டிலே இடியை தாங்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய ஒரு சூலம் போன்று வைத்திருக்கக்கூடிய ஒரு வெங்கல ஆயுதம் வீட்டிற்கு மேலே மிகுந்த உச்சியிலே, அங்கே மாடிக்கு மேலே அது இருக்கும். ஏதேனும் ஒரு தீய சக்திகள் வந்தால், இடி போன்றவற்றிலிருந்து வந்தால், அவைகளை அது வாங்கி பூமிக்குள் செலுத்திவிடும். எர்த் என்று சொல்கிறோமே இன்றைக்கு, அதுபோல மேலிருந்து அந்த ஆயுதம் வழியாக, அதாவது அந்த உலோகத்தின் வழியாக கீழே அந்த தீய சக்திகள் போய்விடுகின்றன. எனவே அதுபோல எப்படி கட்டிடத்தை காப்பதற்கு இடிதாங்கி இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய உடலை காப்பதற்கு இது போன்ற நம்முடைய உடல் நிலை நன்றாக சீராக இருக்க, ஆரோக்கியம் சீராக உலோகங்கள் நம்மை காப்பாற்றுகின்றன. ஆகையினாலேதான் ஒரு சிறு மோதிரமாவது அணிந்து கொள்ள வேண்டும், அல்லது சிறு வளையங்கள் காப்பலிலும் அணியலாம், வெள்ளியிலும் அணியலாம், தங்கத்திலும் அணியலாம். அந்த ஆபரணங்கள் அணிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ள முடியும் என்பதை நம்முடைய தமிழர்கள் அறிந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்து இன்றைக்கான பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அதிகார பதவியில் உள்ளவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கின்ற நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 3லே இருப்பதால் சகோதர வழியில் உங்களுக்கு தனவரவு உண்டு. சூரியனோடு இணைந்திருக்கிறார். எனவே அரசியல் அனுகூலங்களும் கிடைக்கலாம். பொறுப்புகள் மாற்றப்பட்டு புதிய பொறுப்புகள் நல்ல பொறுப்புகளாக உங்களுக்கு வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லை அகலம். குரு பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் கூட நனவாகும் வாய்ப்பு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உடன்பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிவீர்கள். தொழிலிலே நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இழந்த சொத்துக்களை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. கட்டிடப்பணி தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள்.
அது மட்டுமல்ல, குரு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் கூட அந்த குருவினுடைய பார்வை 12இல் பதிவதால் பயணங்கள் அதிகரிக்கும். திடீரென ஒரு சிலருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் கூட வெற்றியளிக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு கூட்டு முயற்சியால் லாபம் கிடைக்கும் நாள். குடியிருந்த வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். கூட இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகலும். சுக்கிரன் வலிமை இழந்திருப்பது ஒருவழிக்கு யோகம்தான். சுபக விரயங்களே உங்களுக்கு அதிகரிக்கலாம். வீண் விரயங்களிலிருந்து விடுபடுவீர்கள். அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களால் ஆதாயம் தரும் தகவல் ஒன்று இன்றைக்கு வந்து சேரப்போகின்றது. வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். வங்கிகளின் ஒத்துழைப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உண்டு. கடகராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று மங்கள செய்தி மனை தேடி வரப்போகின்றது. மறக்க முடியாத சம்பவம் இல்லத்தில் நடைபெறும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த உறவுகள் இப்பொழுது சீராகும். மனக்கசப்புகள் மாறும். தொலைபேசி வழியிலும் வருகின்ற தகவல் உங்களுக்கு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். அது மட்டும் அல்ல, இன்றைக்கு 8லே கேது இருப்பதால் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். 8க்கு அதிபதி சனி பகவான் வக்கரமாக இருப்பது நல்லதுதான். அஷ்டமாதிபதி வக்கரம் இழக்கின்ற பொழுது கிட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பர். எனவே எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திக்கும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். இனிய பயணம் ஒன்று உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். அது மட்டும் அல்ல, வாங்கல் கொடுக்கல்களும் ஒழுங்காகும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. உதிரி வருமானங்கள் பெருகும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள். நேசமிக்கவர்களால் ஏற்பட்ட பூசல்கள் மறையும். மருத்துவ செலவுகள் குறையும். அது மட்டும் அல்லாமல் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது வந்து சேரும். அந்நிய தேசத்திலிருந்து வருகிற அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. துலாம் ராசி நேயர்களே, ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ளம் மகிழ்கின்ற நாள் இன்று. நிர்பந்தங்கள் எல்லாம் விலகும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாக பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியலாம். விருச்சிக ராசி நேயர்களே, தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் நாள். தொல்லை தந்தவர்கள் விலகுவர். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகளால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். கடிதம் கூட கணித தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும். சூரியன் 8இல் மறைந்திருப்பதால் தந்தை வழியில் உறவில் சிறு விரிசல் ஏற்பட்டு பிறகு அது தானாகவே மறைந்து போகலாம். அது மட்டும் அல்ல, கேதுவின் பலம் கூடுதலாக இருக்கிறது. எனவே இடம் வாங்க வேண்டும், பூமி வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரமிடும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. தனுசராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். மற்றவர்களை பற்றி விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. அப்படி விமர்சனம் செய்தால் அதனால் உறவில் விரிசல்கள் ஏற்படலாம். உதிரி வருமானங்கள் வருவதில் தடை உண்டு. வாங்கல் கொடுக்கல்களில் விழிப்புணர்ச்சி தேவை. ஏமாற்றங்கள் ஏற்படலாம். பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பதும் நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மனக்கவலைகள் அகலும் நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். குடியிருந்த வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ உடல் ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் கலக்கங்கள் அகல கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குரு பகவான் 8இல் இருப்பதாலும் இன்றைக்கு குருவாரம் என்பதாலும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் குதூகலத்தை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். கும்பராசி நேயர்களே, வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். கேது பலம் கூடுதலாக இருக்கிறது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உல்லாச பயணம் செல்வதிலே உங்கள் கவனங்கள் செல்லும். தொழில் மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுக்கு உள்ளாகி அவர்கள் கிடைத்த இடத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்வர். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொன்னான நாளாக இந்த நாளை கருதலாம். குரு பார்வை பலம் கொடுக்க குருவை வழிபாடு செய்யுங்கள். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு மிகச்சிறந்த நாள். கல்யாண கனவுகள் நனவாகும். கடல் தாண்டி வரும் செய்தி காதுனிக்க செய்யும். தொழில் மாற்றம் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக உங்களுக்கு அமையப் போகின்றது. 4ஆம் இடத்திலே சூரியன் சஞ்சரிப்பதால் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். எதிர்பாராத தனவரவும் உண்டு. செவ்வாய் பலம் மேலோங்கி இருப்பதால் கட்டிடங்கள் கட்டுவதில் கவனம் செலுத்துவீர்கள். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.